ஈஸி சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு டீ கடை டேஸ்ட்டில் ஒரு பெர்ஃபெக்டான டீ எப்படி பக்குவமாக போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டீ அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி, அந்த டைமில் அப்படி ஒரு கப் டீ குடித்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படி ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி டீயை எப்படி போடலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதலாவதாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகி வரட்டும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி டீ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு 3 ஏலக்காயை மட்டும் பிச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய், இஞ்சி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி ஏலக்காய் கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான தேயிலையை சேர்த்துடலாம். தேயிலையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். நிறைய பேருக்கு இந்த தேயிலை தான் எது சேர்த்தா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டவுட் வரும். தேயிலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா தேயிலையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சக்ரா கோல்டு, 3 ரோசஸ், அப்புறம் தாஜ்மஹால், இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து தாஜ்மஹால் டீ தான் சேர்த்துருக்குறோம். இப்போ தேயிலையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம். நமக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அந்த டிகாஷன்லாம் சூப்பராக இறங்கிடும். தேயிலை ரொம்ப நேரமும் கொதிச்சிடக்கூடாது. அதனால் இந்தளவுக்கு கொதித்த உடனே இப்போ இதுக்கு தேவையான பால் சேர்த்துக்கலாம். பாலோட அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அந்த பாலை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பாக்கெட் பாலில் தான் இந்த டீ போடுறோம். அதனால தான் 1/2 லிட்டர் பாலுக்கு முதல்லையே 1/4 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்குறோம். இதில் நீங்கள் இன்னும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் டீ நல்லா தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாலாம் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீக்கு நீங்கள் பசும்பால் இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பசும்பால்னால் நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது. வாங்குகிற பாலை அப்படியே போட்டால் தான் நமக்கு டீ நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்து கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துருக்குறோம். இது டீஸ்பூனில் பார்த்தோம்னா ஒரு 6-7 டீஸ்பூன் வரைக்கும் வரும். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டலாம். சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து டீ கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் சேர்த்து கொதித்தாலே போதுமானது. டீ வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ டீ நல்லா 2-3 வாட்டி கொதித்து பொங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டீயை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து லேசான ஒரு தோர்ப்பு டேஸ்ட் வரும். அதனால் கரெக்டான ஒரு நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டீயோட டேஸ்ட் வந்து சரியாக கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி அப்படியே கிளாஸில் ஊற்றி ஜம்முன்னு குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செம்மையான ஒரு டீயை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.